Book of Revelation, chapter 21, verse 1 to 5. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தென்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையானவைகள், இவைகளை எழுது என்றார். ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, எங்களோடு ஆவியானவர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு தேவைகளோடு வந்திருக்கிற மக்கள் தேவைகள் சந்திக்கப்பட, ஆண்டவரே இறுதியை நொறுங்குண்டு வந்தவர்கள் காயம் கட்டப்பட, ஆண்டவரே பலவிதமான பிரச்சனையை சந்திக்கிறவர்களுக்கு நீர் போதுமானவராக இருக்க, எல்லாவற்றுக்கும் மேலாக கண்ணீரோடு வந்தவர்கள் கண்ணீரை துடைக்கிறவராய் நீர் இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும் ஆவியானவர் இடைபடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். 4ஆம் வசனம் மறுபடியும் வாசிக்கிறேன். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பிற்று. இன்றைக்கு எவ்வளோ பேருக்கு இந்த இடத்துக்கு போகணுன்னு ஒரு விருப்பம் இருக்குது. அது எப்படிப்பட்ட இடம்? புதிய எருசலேம் என்ற பெயர் உள்ள இடம். அந்த இடத்துக்கு என்ன சொல்கிறாரு? அங்கே என்ன இல்லையா? கண்ணீரே இல்லையா? அப்படின்னா தேவனே அவர்கள் கண்ணீரை துடைப்பாராம். இது வரைக்கும் நம்ம தெரிஞ்ச வரைக்கும் தேவனுடைய முகத்தை பார்த்து ஒரு மனுஷனும் உயிரோடு இருக்க முடியாதுன்னு எழுதியிருக்கு. ஆனால் இங்கே நம்ம பார்க்க போகிறோம், தேவன் நம்முடைய மத்தியில் வந்து வாசம் பண்ண போகிறாராம். அந்த புதிய எருசலேம் பரலோகத்திலிருந்து இறங்கி வரும். இன்றைக்கி அதை பற்றிய டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறதுக்கு நமக்கு டைம் இல்லை. ஆனால் அந்த புதிய எருசலேம் இறங்கி வரும்போது அதில் நாம் எல்லாம் காணப்படணும் அப்படின்றது தான் தேவனுடைய விருப்பம். அநேகம் பேர் இன்றைக்கு நிர்விசாரமாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய விருப்பம் என்ன? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும். மறுபடியும் சொல்கிறேன், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு 1 தீமோத்தேயுவில் எழுதியிருக்கு. அப்படி அவர் சித்தம் இருக்குன்னா இன்றைக்கி ஏன் ரொம்ப பேர் ரட்சிக்கப்படலை அப்படின்னு பார்த்தோம்னா, 1 யோவானில் சொல்கிறாரு, அவருடைய சித்தத்தின்படி நாம் எதையாகிலும் கேட்டால் அவர் அதை செய்வாராம். அப்போ இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு பெரிய தைரியம் என்ன? இது உங்கள் சித்த ஆண்டவரே, சோன்சோ எங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க, இவங்க ரட்சிக்கப்படணும், இது உங்கள் சித்தம், இதை நிறைவேற்றியே ஆகணும். ஜான் வெஸ்லி என்பவர் 5 பேருடைய ரட்சிப்புக்காக ரொம்ப ஜெபம் பண்ணியிருப்பாராம். அவர் மரிக்கிறதுக்கு முன்னால் 4 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ எல்லோரும் நினச்சாங்க, என்ன ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்கலையா அப்படின்னு சொல்லி. ஜான் வெஸ்லியை கொண்டு போய் அடக்கம் பண்ணுறாங்க. அங்கே தேவனுடைய வசனம் பிரசங்கிக்கப்பட்டது. இந்த 5ஆவது ஆள் அங்கே ரட்சிக்கப்பட்டார். பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ அருமையாக செஞ்சுருக்காரு. நீங்கள் யாருக்காக ஜெபிச்சிட்ருக்கீங்க? நீங்கள் ஒரு 5 பேருக்காக பேர் வச்சு ஜெபிக்கிறீங்களா? இல்லை இது வரைக்கும் பண்ணலைன்னா இனிமேல் பண்ணுவீங்களா? நம்ம சபையில் 8 பேருக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல.
அந்த 8 பேர் பேரை சொல்லி ஜெபிச்சிட்ருக்கோம். அதில் நம்ம ரிசல்ட்டு பார்க்கணுன்னு விரும்புகிறோம். இன்னும் தாமதமாயிட்டே இருக்குன்னு தான் பார்க்குறோம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறாரு. அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அவர் என்ன செய்வாரா, அதை நமக்கு திரும்ப செய்வேன்னு சொல்கிறாரு. அப்படிலாம் வசனம் இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆமென். இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு கேட்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். பிரதர் ஜார்ஜ் வாசிக்கிறீங்களா சத்தமா? 1 யோவான் 5:14. Thank you. This is the confidence that we have in Him, that if we ask anything according to His will, He heareth us. அப்போ மக்கள் ரட்சிக்கப்படுவது என்பது அவருடைய சித்தம். அதனால் நிச்சயமாக அவர் அந்த சித்தத்தின்படி நம்ம ஒருத்தருக்கு ஜெபிக்கும்போது அதை கேட்பேன்னு சொல்கிறாரு. அதனால் நாம் அதுக்காக உருக்கமாக ஜெபிப்போம். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு அருமையான வசனம், ஐ திங்க் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்னு நினைக்கிறேன். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் நம்மில் உண்டாக்குகிறார். ரொம்ப பேருக்கு இந்த வசனம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர்கிட்ட பேசியிருக்கோம். அப்படி ஒரு வசனம் பைபிளில் இருக்கான்னு கேட்டார் என்ன. ஆமாம் இருக்குன்னு சொல்லி வாசிக்க சொன்னேன். இருக்காமா உங்கள் பைபிளில்? பிலிப்பியர் 2:13. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறார். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல? அவருடைய சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் நம்மில் உண்டாக்குறார் அப்படின்னு போட்டிருக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு இதெல்லாம் ஒரு தைரியத்தை கொடுக்குற வசனங்கள். அது மாத்திரமல்ல, அந்த ஜெயிலில் இருக்கும்போது அவங்க நடுராத்திரியில் ஜெபம் பண்ணி பாட்டு பாடினாங்கன்னு ஒன்று, ஜெயில் அஸ்திபாரமே அசைஞ்சு சிறைச்சாலை கதவெல்லாம் திறந்துருச்சு, எல்லாருடைய கையில் இருக்க விலங்குகள்லாம் விழுந்துருச்சு. அப்போ ஜெயிலர் வந்து தன்னை குத்தி கொலை செஞ்சுக்கலான்னு, தற்கொலை செஞ்சுக்கலான்னு நினைக்கும்போது அப்போ என்ன நடந்துச்சு, பவுல் சத்தமாக சொல்கிறார், உனக்கு ஒன்றும் கெடுதல் பண்ணாத, நாங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கோம். அவன் என்ன பயம்னா, இந்த ஜெயிலேருந்து யாராவது தப்பிச்சு போயிட்டாங்கன்னாக்கா அவர் தான் அப்போ அதுக்கு ரெஸ்பான்சிபிள்னு, அவர் மேலே தண்டனை வரும்னு. அதனால் அவர் சொல்கிறாரு, இப்போ யார் பேசுகிறா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு விளக்கெல்லாம் கொளுத்தி, அப்போ தான் விளக்கை கொளுத்திட்டு வராங்களாம். அப்படின்னா எப்படி இருந்திருக்கும் அந்த இடம். கொளுத்தி வரும்போது இவங்க தான் நிற்கிறாங்க, பவுலும் சீலாவும். அப்படியே அவங்க முன்னால் விழுந்து, ஆண்டவன் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாரா. ஜெயில் சூப்பரிண்டென்ட் ஜெயில் கைதிக்கிட்ட வந்து கேட்குறாரு. என்ன சொன்னாங்க அப்போ? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அந்த ராத்திரியிலேயே அவங்கள கொண்டு போய் காயல் தான் கழுவி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து எல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி நம்முடைய தேவன் அவருடைய சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் நம்மில் உண்டாக்குகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இங்கே இந்த இடத்துல போவதற்கு சில கண்டிஷன், ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணால் தான் இந்த இடத்துக்கு நம்ம வர முடியும். அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெளிப்படுத்தல் 21 வசனம் 27, புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 21
verse 27. வாசிங்க. ஆட்டுக்குட்டியானவர்ன்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அப்படின்னா இதுவரை என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதா என்ற ஒரு நிச்சயம் இல்லாமல் இங்கே யாராவது இருப்பீங்கன்னா இன்றைக்கு அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு தான் போகணும். நீங்கள் இந்த இடத்த விட்டு போகாதீங்க. ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேர் எழுதப்பட்டது என்ற நிச்சயத்தோடு தான் இங்கேருந்து நீங்கள் போகணும். ஏன்னா எல்லாத்த விட முக்கியமானது அதுதான். உங்களுக்கு வேறு ஒன்றுமே இதை விட முக்கியமானது இல்லை. உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். அப்போ இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். இந்த நேரத்தில் ஜெபம் பண்ணும்போது ஒருவேளை நிச்சயம் இல்லாமல் ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் எழுதப்பட்டதுன்ற நிச்சயம் இல்லாமல் இருந்தால் இந்த இடத்துல ஆண்டவரத்தில் கேட்போம். ஆண்டவர் நிச்சயமாக அதை செய்வார். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, என்ன செஞ்சுருக்காரு, நமக்கு 3 காரியம் செஞ்சுருக்காருன்றதை நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஒன்று என்ன, நம்முடைய பாவங்களை எல்லாம் இயேசு தாமே ஏற்றுக்கொண்டு அதற்கான தண்டனையை தம்முடைய இரத்தத்தை சிந்தி சிலுவையில் நிறைவேற்றி விட்டார். அப்போ பாவம், நம்முடைய பாவம் இயேசு சுமந்து விட்டார். 2வது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு விட்டார். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இனி என்ன சாபம் இல்லை. இயேசு எனக்காக சாபமாகி விட்டார். அவரை நான் விசுவாசிக்கும் போது எனக்கு சாபம் நீக்கப்படுகிறது. 3வது, மத்தேயு 8:17 சொல்லியிருக்கு, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். நம்முடைய வியாதிகளெல்லாம் அவரே சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானோம். 1 பேதுரு 2:24 தான் சொல்லுது. நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அல்லேலூயா. 3 பெரிய காரியம் ஆண்டவர் செஞ்சிட்டார். அதை விசுவாசித்து, ஆண்டவரே எனக்காக நீங்கள் இந்த காரியத்தை செஞ்சுருக்கீங்க, இப்போ என் பாவத்தை மன்னிங்க, என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுங்க, என் பாவங்களை மன்னிக்க, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், உங்களை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் பேர் உடனே ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். இது வரைக்கும் எழுதப்படலைன்னா நாம் ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி. இந்த நிச்சயம் இல்லாதவங்க இப்போ இந்த ஜெபத்தை பண்ணுங்க. நான் சொல்கிறபடி ஜெபிங்க. பரிசுத்த பிதாவே, இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். எனக்காக ஆண்டவராய் இயேசு என் எல்லா பாவங்களையும் தன்மையில் ஏற்றுக்கொண்டு அதற்கான தண்டனையையும் அனுபவித்து சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்ததை நான் விசுவாசிக்கிறேன். என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. என் இருதயத்திலே வாரும், என்னை சுத்தமாக்கும். என்னுடைய சாபங்களையெல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டு எனக்காக நீங்கள் சாபமானீங்க. உம்முடைய வசனம் சொல்கிறது. அதை விசுவாசிக்கிறேன். அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறேன். இனி நான் உம்மை நம்புகிறபடியால் எனக்கு சாபம் இல்லை என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய நோய்களை சுமந்து விட்டீர். உம்முடைய தழும்புகளால் குணமானேன் என்று நம்புகிறேன். ஆண்டவராய் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். என் உள்ளத்தில் வாரும். என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என் ஆவி, ஆத்மா, சரீரத்தை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய பெயரை ஜீவ புத்தகத்திலே எழுதும். இயேசுவின் நாமத்திலேயே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நிச்சயமாய் அதை அருளி செய்கிறார். இன்றைக்கு உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்காரு. நீங்கள் உண்மையான இருதயத்தோடு அந்த செஞ்ச ஜெபம் அவருடைய சமூகத்தில் போயிருக்கு. உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் போய் எழுதப்படுகிறது. ஆமேன், பிரைஸ் காட். அந்த இடத்துக்கு பேர் புதிய எருசலேம். இது கடைசி நாட்களில் நடக்க போகிற ஒரு சம்பவம். இதுக்கு முன்னால் நடந்த நிறைய சம்பவங்கள் இருக்குது. அதெல்லாம் தான் நம்ம பைபிள் ஸ்டடியில் படிச்சுக்கிட்டு இருக்கோம்.
இப்போ இந்த கடைசி ஸ்டேஜில் வந்திருக்கோம். இந்த கடைசி ஸ்டேஜில் ஆண்டவர் என்ன வச்சுருக்காரு நமக்காக? புதிய எருசலேம்ன்ற இடத்த வச்சுருக்காரு. அது எப்படிப்பட்ட இடம்? முதல்லேருந்து ஆண்டவருடைய சித்தம் நம்ம நல்லா வச்சுருக்கணும் அப்படின்னு தான். அதுக்காக தான் ஒரு அருமையான ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். அதில் உண்டாக்கி அவங்கள நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு வைத்தார். ஆனால் மனுஷனுக்கு என்ன இல்லை, என்னமோ அவனுக்குள்ளே குறைவு வந்துருச்சு பாருங்கள். பிசாசு வந்து அவனை வஞ்சிக்கிறான். பிசாசனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டான். ஒருத்தர் கேட்டார், ஏன் அந்த தோட்டத்தில் அந்த மரத்தை வச்சு அப்புறம் அதை தின்னாதேன்னு வேறு சொல்லிக்கிட்டு அப்புறம் அவன் சின்ன பிறகு அவனுக்கு தண்டனையை கொடுத்து இப்படியெல்லாம் ஏன் பண்ணுறாரு ஆண்டவர் அப்படின்னு கேட்டார். என்ன பதில் சொல்லுவீங்க? இப்படி ஒருத்தர் கேட்டால் என்ன பண்ணுவாங்க? ஒரு சின்ன பையன் கேட்டிருக்கான், உங்களே என்னையும் ஆண்டவர் ரோபோ மாதிரி உண்டாக்கலை. சுவிட்சை போட்டால் அப்படி செய்யும், அடுத்த சுவிட்சை போட்டால் அப்படி பண்ணும். நமக்கு ஒரு சுயசித்தம், ஃப்ரீடம் ஆஃப் வில் அப்படின்றத கொடுத்துருக்காரு. அதனால தான் நம்ம சொல்லி நீ இப்படி செய்யாதேன்னு சொல்லி, அந்த தோட்டத்தில் நிறைய மரங்கள் இருந்தது. அதில் ஒரு மரம் தான் நன்மை தீமை அறியத்தக்க மரம். அதை மாத்திரம் சாப்பிடாதேன்னு சொல்லியிருந்தார். பிசாசு அங்கே தான் வந்து அவங்கள சோதித்து, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் தேவனை போல் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஏமாற்றி, முதல்ல ஏவாளை ஏமாற்றினான். ஏவாள் தான் புருஷனை ஏமாற்றிட்டா. அந்த புருஷன் கடைசியில் என்ன பண்ணாங்க? 2 பேரும் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. ஆண்டவர் வரும்போது ஆண்டவர் கேட்குறாரு, எங்கப்பா இருக்க? இவ்வளோ நாள் ஓடி ஓடி வருவீங்க, நான் வரும்போது சந்தோஷமாக நம்ம இருப்போம், பேசுவோம். இன்றைக்கி ஏன் நீங்கள் வரல? நான் நிர்வாணியாக இருப்பதனால் அப்படின்றான். நான் பயந்து ஒளிஞ்சு கொண்டேன். உனக்கு யார் சொன்னா நீ அந்த பழத்தை சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் கொடுத்த மனைவி தான் அப்படி செய்ய வச்சிட்டா. மனைவி கிட்ட கேட்டார், இந்த பிசாசு வந்து என்ன வஞ்சித்தது அப்படின்னாரு. பிசாசுக்கு இப்போ 3 பேருக்கும் தண்டனையை கொடுத்தாரு. அதுலேருந்து தான் இந்த பூமியில் முள் குறுக்கு இன்னும் கஷ்டங்கள்லாம் வந்தது. மிருகங்கள்லாம் ஒன்று அடித்து புசிக்கிற மாதிரி ஆச்சு. ஆண்டவர் கொஞ்ச நாளில் இந்த நிலைமையை மாற்ற போகிறார் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில், சிங்கம் மாட்டை போல் புல்லை சாப்பிடுமா. ஏன் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வார் யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்த ஆண்டவர் அப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கார். அப்போ இது எல்லாம் நோவின் காலம் வரைக்கும் இந்த அடித்து புசிக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அத்தனை மிருகங்களும் அந்த பேழைக்குள்ளே போகணும்ல. அடித்து புசிச்சுன்னா என்ன எப்படி உள்ளே போகும் இல்லை? அது அந்த டைமில் ஆண்டவர் அப்படி மாற்றியிருக்காரு. அதுக்கப்புறம் பாவத்தினால இந்த காரியங்கள் ஆகிக்கொண்டு இருந்தது. இப்போ பாருங்கள், ரொம்ப டீட்டெயிலாக போக முடியல, எனக்கு இருக்கிற டைம் முடிஞ்சு போச்சு. நான் கொஞ்சம் சொல்லிவிட்டு நான் முடிச்சிடுறேன். கண்ணீரை துடைக்கிற தேவன். இன்றைக்கி என்ன வேதனையோடு வந்திருக்கீங்க? உங்களுக்காக தேவன் கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் நிச்சயமாய் உங்கள் கண்ணீரை துடைப்பார். ஸ்தோத்திரம். ஒரு இன்றைக்கி சாட்சியில் கேட்டிங்க, ஒரு கண்ணீர் ஜெபத்தை கேட்டு உடனே ஆண்டவர் பதில் கொடுத்தார் அப்படின்ட்டு. இன்றைக்கும் ஆண்டவர் கண்ணீரை பார்த்து பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எசேக்கியா, அவனுக்கு உன் ஆயுசு நாட்கள் முடிந்து விட்டது, நீ உன் வீட்டை ஒழுங்கு பண்ணு அப்படின்னு சொன்னப்போ அவன் என்ன செஞ்சானா? சுவர் புறமாக திரும்பி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக எவ்வளோ நல்லவனா நடந்தேன், நான் உமக்கு பிரியமானதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணானா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, தீர்க்கதரிசிக்கிட்ட சொல்லு, ஏசாயாக்கிட்ட போய் மறுபடியும் சொல்லு, என் தாசனுடைய ஜெபத்தை கேட்டேன், அவனுடைய கண்ணீரை கண்டேன். ஆமென். அவனுக்கு 15 வருஷம் எக்ஸ்டென்ஷன், இன்னொரு 15 வருஷம் அவன் உயிரோடு இருப்பான். சொல்லிட்டு வந்துடு அப்படின்றார். முற்றத்துக்கு போறியா, அதுக்குள்ளே பதில் வந்துருச்சு. ஆண்டவர் எவ்வளோ குயிக்காக பதில் கொடுக்குறாரு பாருங்கள். இன்றைக்கி என்ன தேவையோடு வந்திருக்கீங்க? நீங்கள் அதற்காக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணது உண்டா?
கண்ணீர் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் என்று பார்க்குறோம். ஒரு பக்தன் சொல்கிறார், டெஸ்பரேட் ப்ரேயர்ஸ் ரிசீவ் டெஃபினிட் ஆன்சர்ஸ். Desperate prayers will receive definite answers. அன்றைக்கு யாக்கோபு பயந்து போய் தன்னுடைய சகோதரன் ஏசா 400 பேரை இவனை அடிக்கிறதுக்கு தாக்கிறதுக்காக வர்றான்னு கேள்விப்பட்ட உடனே நடுங்கி போய் அந்த நதிக்கு பக்கத்தில் நின்று ராத்திரி பூரா ஜெபம் பண்ணுறாரு. அப்போ அங்கே ஒரு தேவதூதன் தான் அங்கே அவருக்கு முன்னால் கண்ணுக்கு முன்னால் காண்பிக்கப்படுறாரு. அவரை கையை பிடிச்சிக்கிட்டு விடமாட்டேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. என்னை போக விட டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி தேவதூதன் சொன்னால் கூட அப்போ என்ன சொன்னாரா, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் அப்படின்னு பிடிச்சி அவரை நிறுத்திட்டாராம். நீங்கள் எப்பயாவது அப்படி ஜெபிச்சிருக்கீங்களா? ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சிருக்கீங்களா? ஆண்டவரே ஜெபத்தை கேட்கிறவரே அப்படின்லாம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இந்த மாதிரி ஊக்கமாக ஜெபிச்சிருக்கீங்களா? ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். கடைசியில் அவனுக்கு உன் பேர் என்னன்னு கேட்டார். யோசிச்சு பாருங்கள், பேர் தெரியாமையா வந்திருப்பார். சகைவு கூட மரத்தில் உட்காந்துருக்கும்போது இயேசு வந்தப்போ நேராக அவங்ககிட்ட போய் சகைவேன்னு கூப்பிடுறாரு. எல்லார் பேரும் நம்முடைய கம்ப்ளீட்டு இப்போ என்னமோ சொல்கிறாங்களே ரெஸ்யூமேயா பயோடேட்டா ரெஸ்யூமே எல்லாம் அவருக்கு தெரியும். நீ ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. பேரும் தெரியும், ஊரும் தெரியும், படிப்பு தெரியும், எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தெரியும். அவர் இந்த நேரத்தில் பேர் கேட்க, ஏன் தெரியுமா? அவன் பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? யாக்கோபுன்ற பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எத்தன், ஏமாற்றுகிறவன் அப்படின்னு பேர். இனி உனக்கு இந்த பேர் இல்லைப்பா, இனிமேல் உனக்கு பேர் இஸ்ரவேல். மனுஷனோடும் தேவனோடும் ஜெபத்தில் போராடி ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லி பேர் கொடுக்குறாரு. அதிலேருந்து தான் இஸ்ரேல் அவனுக்கு பேர் வந்தது அப்படின்னு பார்க்குறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய எருசலேமில் அடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னென்னா, மரணமே இல்லையா, யாரும் சாக மாட்டாங்க. ஆமென். ஒருத்தர் செத்துட்டா நமக்கு எவ்வளோ ஒரு வசனமாக இருக்குல்ல. அதுவும் நமக்கு அருமையானவங்க செத்துட்டா அல்லது எதிர்பாராமல் ஒரு சாவு வந்தாக்கா நமக்கு அது எவ்வளோ மனசுக்கு கஷ்டம், வேதனையான ஒரு காரியம்தான். ஆனால் அங்கே என்ன இருக்காதான், புதிய எருசலேமில் மரணம் இருக்காதான், அப்புறம் அங்கே துக்கமே இருக்காதான், துக்கப்படுற காரியம் ஒன்றுமே இருக்காதான். இனி துக்கம் இல்லை, அங்கே அலறுதலும் வருத்தமும் இல்லையா. ப்ரைஸ் காட். என்ன பாருங்கள், அங்கே நம்ம பயப்படுற மாதிரி இல்லை, நமக்கு துன்பம் வர்ற மாதிரி எதுவுமே இருக்காது. முந்தினவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டாமா? இப்போ இவ்வளோ இங்கே உலகத்தில் கஷ்டப்பட்டு இருக்கவங்க இப்போ கூட என்ன, அப்போ பார்த்துக்கலாம், இப்போ என்ன அவசரம், முடிவை பற்றியெல்லாம் இப்போ யோசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிர்விசாரமாக இருக்கிறாங்க. எனக்கு இன்னும் டிஸ்கிரிப்ஷனாக கொடுக்க வேண்டிய விஷயங்கள மத்தேயுல 24ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது என்ன போட்டிருக்கு, நோவாவின் காலத்தை குறித்து போட்டிருக்கு. வெள்ளம் வந்து வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். எப்படி வெள்ளம், அது வரைக்கும் 120 வருஷமாக சரித்திர ஆசிரியர் சொல்கிறாங்க, அந்த பேழையை கட்டி அதோட நோவா அந்த ஜனங்களுக்கு கொடுத்த வார்னிங் 120 இயர்ஸ் சொல்லியிருக்கா. இந்த மாதிரி ஆண்டவர் அழிக்க போகிறாரு, பாவம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு ஆண்டவர் கோபமாக இருக்கார் அப்படின்னு. அவர் என்ன செய்யலை, அவங்கெல்லாம் என்ன செய்யலை, மகன் அப்பாட்ட கேட்பானா, என்னப்பா அந்த தாத்தா நோவா தாத்தா என்னமோ சொல்கிறாரு, அழிஞ்சு போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு. ஆமாடா, நீ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கூட என்கிட்ட அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கேன், நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காரு, இன்னும் ஒன்று அழியலைப்பார், எல்லாம் தான் அதே மாதிரி தான் இருக்குது. பேதுருவில் நிருபத்தில் எழுதியிருக்கு, அவர் வருவார் என்று சொன்ன வாக்குத்தத்தம் எங்கே, இத்தனை வருஷம் எல்லாமே இப்படியே தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்களாம், பரியாசம் பண்ணுவாங்களாம். ஆண்டவர் வரப்போகிறாருன்னு சொன்னால் பரியாசம் பண்ணுவாங்களாம். ஆனால் வெளிப்படுத்தல 22ஆம் அதிகாரத்தில் 3 தடவை அவர் சொல்கிறாரு,
இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ப்ரையாரிட்டி நம்பர் 1 அவருடைய ராஜ்யத்தில் நாம் போகணும். அதான் இன்றைக்கி ஆண்டவர் எவ்வளோ அருமையான காரியத்தை அரேஞ்ச் பண்ணி ஒழுங்கு பண்ணி நமக்காக வச்சுருக்கார் பாருங்கள். அப்போ நம்ம அதை லூஸ் பண்ணலாமா? லூஸ் பண்ணக்கூடாது. நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு அதை கொடுக்க சித்தமாக இருக்கார். எனக்கு அதிக நேரம் இல்லாதனால நான் ரொம்ப போகலை, இதோட முடிக்கிறேன். ஆனால் ஒரு தீர்மானத்தோடு போங்க. இந்த உலகத்தின் காரியங்கள் என்னுடைய பரம தரிசனத்தில் என்னை விலகி போகக்கூடாது. நான் முடிவு வரையும் கர்த்தரில் நிலைத்திருக்கணும், விசுவாசத்தில் காத்துக்கொள்ளணும். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் நீரப்பா. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் இப்படி விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின அவருக்கு வல்லமையும் மகத்துவமும் எப்பொழுதும் உண்டாயிருப்பதாக. எவ்வளோ பெரிய அன்பு! நாங்கள் தகுதி இல்லாமல் இருந்தோம், எங்களுக்காக உம்முடைய இரத்தத்தை சிந்தி எங்களை நீர் தண்டனைக்கு தப்பித்து கொள்ள முடியாய் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. நீர் தொடர்ந்து எங்களை நடத்த முடியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நிர்விசாரமாய் போகாதபடி ஆண்டவரே, இந்த உலகத்தின் காரியங்களினால் நாங்கள் அப்படியே அதனுடைய கவலைகளினால் அமிழ்ந்து போகாதபடி ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வருகைக்கு காத்திருக்க லூக்கா 21:36 சொன்னபடி இனி சம்பவிக்க போகிற இவளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இந்த வசனத்தை எப்பொழுதும் எங்கள் முன்பாக வைத்து காலையிலும் மாலையிலும் இரவிலும் கூட அந்த வசனத்தை ஞாபகப்படுத்தி கொண்டு நாங்கள் எப்பொழுதும் உடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க நீர் வந்து எங்களை கூட்டிக் கொண்டு போகிறீர். எங்களுக்கு அருமையான காரியங்களை வைத்திருக்கிறீர். அதனாலே நாங்கள் நம்பிக்கையோடு இந்த உலகத்தை கடந்து போக கிருபை செய்யும். நன்றியோடு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.